வணக்கம் உறவுகளே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். இன்னைக்கு சண்டே வேற, பயங்கரமாக எல்லாருமே என்டர்டைன்மெண்ட் பண்ணிட்டு இருப்பீங்க. நம்ம ஐபிஎல் மேட்ச் வேற ஸ்டார்ட் ஆயிடுச்சா, வேற லெவலில் இருக்கு ஐபிஎல் மேட்ச். இப்போ நேற்று நடந்த மேட்ச்ல கூட நம்ம கேகேஆரை வந்துட்டு திம்சம் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லலாம் ஆர்சிபி. ஏன்னா ஓப்பனிங் எல்லாம் பயங்கரமாக கொடுக்குறாங்க நம்ம ஆர்சிபி. பாப்பா இந்த டைம் வந்து நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. ஆள்லாம் வந்துட்டு நிறைய சேஞ்சஸ் பண்ணி போட்டிருக்காங்க. பவுலராக இருக்கட்டும், புவனேஷ்குமார்லாம் எடுத்திருக்காங்க. அது இல்லாமல் பேட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா லிவிங்ஸ்டன், அதாவது நம்ம கிங் கோலி இருக்காரு. அதுவும் இல்லாமல் சால்ட்டு, நேற்று கிங் கோலி சால்ட்டுன்னு தான் போட்டு பொலன்னு பொழந்து நம்ம கேகேஆரை முடிச்சுட்டாங்க. ஏன்னா நேற்று ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ண கேகேஆர் வந்துட்டு பயங்கரமாக பேட்டிங் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஃபஸ்ட்டு ஒரு 220 230 வரும்னா நினச்சிட்டு இருந்தாங்க. 230 240 அந்த மாதிரி ஸ்கோர் வரும்னு பார்த்தோம். ஆனால் இடையில கொஞ்சம் பவுலிங்லாம் போட்டு குருணால் பாண்டியா அவர் வந்துட்டு பயங்கர பவுலிங் பண்ணி சூப்பராக பவுலிங் பண்ணி நேற்று மாஸ் காமிச்சிட்டாப்ல. அவரோட ஓவர் தான் நேற்று பயங்கர கிளிக் ஆனது. அந்த ஓவரே ஒரு 3-4 விக்கெட் எடுத்துட்டாருன்னு நினைக்கிறேன், நல்லா பவுலிங் பண்ணி. அதுக்கப்புறம் வந்துட்டு அவ்வளோவா பெருசாக யாரும் அங்கே ஆடல. ரசல்னு போட்டு ஓவரை பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ரசல்லாம் நேற்று தூக்கிட்டாங்க எல்லாருமே. லாஸ்ட்ல அப்படியே 2 கம்மியாயிடுச்சு. ஒரு 15-10 ஓவருக்கு அப்புறம்லாம் 2 கம்மியாயிடுச்சு. கரெக்டாக விக்கெட் எடுத்தோன்னா 2 கம்மியாயிடுச்சு தான் நினைக்கிறேன். அதனாலதான் அதோட ப்ளஸ். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாவது பேட்டிங் பண்ணவங்க எல்லாருமே, ரெண்டாவது பேட்டிங் வந்த ஆர்சிபி நேற்று பொலன்னு பொழந்திருக்காங்க. ஓப்பனிங்லேருந்து பயங்கர பேட்டிங் தான். ஏன்னா நான் ஃபோனை போட்டாலே என்னடா ஜெயிச்சிருவீங்களா அப்படின்னு போட்டப்போ இதான் ஸ்டார்டிங், இப்போதான் நாங்கள் விதையை போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இந்த ஃபர்ஸ்ட் மேட்ச் ஜெயிச்சு இதே கண்டினியூவோட இதே பூஸ்டோட வந்துட்டு ஆர்சிபி ஜெயிச்சு உள்ள போனுச்சுன்னா நல்லா இருக்கும். ஏன்னா இந்த வருஷமாவது எல்லாருமே கப்பு வாங்கணும் அப்படிங்கிற ஒரு பயங்கர மோட்டிவேஷன்ல இருக்காங்க ஆர்சிபி ஃபேன்ஸ் எல்லாருமே. வந்துட்டு கிங் கோலிக்காவே வந்து எல்லாருமே நிறைய பேர் அந்த மேட்சை வேற பார்ப்பாங்க, அவர் எப்படி நம்ம விளையாடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவர் ஆல்ரெடி வந்து பயங்கர ட்ரெண்டிங்ல தான் இருக்காரு. மேட்ச்ல லாஸ்டான அந்த சாம்பியன்ஷிப்ல இருந்து கண்டினியூவா அடிச்சுட்டே இருக்காப்புல, ஃபார்ம்ல தான் இருக்காப்புல. ஒன்றும் பிரச்சனை. நேற்று கூட ஒரு 64 ரன் பக்கம் அடிச்சிருந்தாப்புல, 58 ரன்னோ 60 ரன் அடிச்சிருக்காப்புல. பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இந்த டைம் ஆர்சிபி வந்துட்டு நல்ல ஒரு 11 பேர் ஸ்குவாடு நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டாக்கா கண்டிப்பாக நல்லா இருக்கு. எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு நம்பிக்கையை கொடுக்குறேன் நான். கண்டிப்பாக இந்த வருஷம் வந்துட்டு ஆர்சிபி ஒரு கப் அடிக்கும் அப்படிங்கிற ஒரு இது இருக்கு. நீங்கள் கப் அடிக்குது, நீங்கள் என்ன ஆர்சிபி ஃபேன்ஸா அப்படின்னு கேட்டாக்கா நான் கண்டிப்பாக ஆர்சிபி ஃபேன்ஸ் கிடையாது. எல்லாருமே இந்தியா டீமில் விளாடுறாங்க. எல்லாருமே முக்கியமாக வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் மேட்ச் நம்ம தொடர்ந்து பார்ப்பேன். அதனால வந்து இப்போ கிங் கோலிக்காக தான் அந்த மேட்ச் வந்து எப்படியாவது ஜெயிக்கணும், அந்த கப்பு வாங்கணும் அப்படிங்கிற ஒரு எல்லாருக்குள்ள ஒரு மோட்டிவேஷன் தான். கப்பு இந்த டைம் வாங்குமா வாங்காதா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அதே மாதிரி இன்னைக்கு நடக்க போற மேட்ச் ஃபயர் மேட்சாக தான் இருக்குது. அதாவது மும்பை சென்னை, பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்.